விலகிச்சு அவங்களுக்கு எல்லாம் 25 எல்லாம் 4-5 காரியத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஓகே கால வேளையில் இந்த வயசான 75 வயசு பாட்டி தாத்தா அப்போ மனைவி பற்றி கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம். அதே பிறகு நான் ஆபிரகாம் பற்றி புருஷ மனைவி எப்படி வயசான அவருக்கு 100 வயசு, இவருக்கு 90, மனைவி 100 வயசு, அந்த வயசான காலத்தில் எப்படி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கீங்க, எப்படி அவங்க ஜபிச்சாங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது இந்த வயசான ஆள் பற்றி நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். அவர் நல்லா சொன்னார். நிறைய பேர் காவடி வச்சுருக்கீங்க, வாகனம் வச்சுருக்கீங்க, ஒழுங்காக சந்தைக்கு வர மாட்டீங்க. ஏன் வர மாட்டீங்க? இந்த வயசான 75 வயசு தாத்தா அப்புறம் மனைவி பாருங்க, சாப்பாடு ஜெபிச்சிருவாங்க. அன்பு தகப்பனே, நான் ஆயத்த பண்ண வசனத்தை நான் பேசும்போது கர்த்தாவே வார்த்தைகள் அபிஷேகம் பண்ணும், ஒவ்வொரு உள்ளத்தில் பேசும், எல்லா தடை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அந்த கால வேளையில் இயேசு நாமம் அர்த்தம் வேறுபடுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, தொடர்ந்து அந்த வயசான ஆளு பாருங்க, 2 பேர் சாப்பாடுன்னா பாருங்க, பால் குடிக்கக்கூடாது, கறி வாங்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பால் வயசான காலத்தில் நமக்கு பால் ரொம்ப அவங்க எழுத வச்ச பால் ரொம்ப முக்கியம். அப்போ கட்டாய புருஷ மனைவிக்கு சண்டை வந்திருக்கும். நீ வேணும்னே பால் நிப்பாட்ட, நான் நிப்பாட்ட மாட்டேன், எனக்கு பால் வேணும்னே மனைவி சொல்லியிருக்காங்க. வயசான தாத்தா சொல்லியிருப்பாரு, நீ வேணும்னா நீ பால் நிப்பாட்டு, நானே பால் தான் குடிக்கணும். பாருங்க எப்படி 2 பேர் ஒரு மனமா தீர்மானம் எடுத்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு மனமா தீர்மானம் எடுத்தாங்க. பாருங்க, அதனால ஏன் இந்த எதனால பால் கொடுக்குறேன்? நான் சர்ச்சுக்கு போகணும், தேவ வசனத்தை கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை தாத்தா எடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் பேச மாட்டேன். இன்னைக்கு ஆபிரகாம் எப்படி 100 வயசுல மனைவி 90 வயசு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு அதை பற்றி தான் நான் இன்னைக்கு அதிகமாக பேச போகிறேன். வாங்க நம்ம ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம தீர்வோம். Genesis chapter 17. இதில் 2 வசனத்தை படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17-19. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு 19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல முக்கியமாக ஆபிரகாம் அந்த கேள்வி கேட்க
ஆண்டவரை எப்படி 100 வயசு நான் 100 வயசு என் மணி வந்து 90 வயசு எப்படி அந்த குழந்தை பிறக்கணும். ஆனால் கடைசியில் என்ன நான் இன்னைக்கு காலையில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆபிரகாம் ஐசக் 2 பேர் பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர், இல்லாட்டி அக்கா தங்கச்சி 2 பேர், இல்லாட்டி புருஷ மனைவி 2 பேர். அது என்ன ஜபம் சொல்லப்பட்டீங்களா? ஒரு மாதமா ஜபம். ஓகே, ஒரு மாதமா ஜபம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் ஒரு மாதமா ஜபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். பாருங்களா, புருஷ மனைவி எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜபிக்கும் போது அந்த காரியத்தை செய்வாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆபிரகாம் சாரா வந்து அவங்க ஜபத்தை 25 வருஷம் இந்த பிள்ளைக்காக ஜபிக்கிறாங்க. அப்போ அந்த கால வேலையில் நம்ம அவங்களுக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன செஞ்சாங்க, எப்படி ஜபிச்சாங்க, எப்படி சொல்லி பாருங்க. ஸ்ட்ரெயிட் வி கோ டு சாரா வந்து புதிய ஏற்பாடில் ஆண்டவர் சாரா பற்றி எழுந்திருக்கு. இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அந்த வசனத்தை எங்கே இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? தெரியுமா? தெரியாது. பாருங்க, நம்ம பைபிள் படிக்கிறது இல்லை சரிங்களா? சாரா பற்றி ஆபிரகாம் பற்றி 2 இடத்துல கடவுள் அவங்க சாரா பற்றி ஆபிரகாம் பற்றி சாட்சி கொடுக்குறாரு. அப்போ அவங்களோட சாட்சி அப்போ எங்க இருக்குன்னா, புதிய ஏற்பாடு எபிரேயர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 11. ஓகே, 11ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஓகே, நல்லா கவனம் சொல்லுங்க. விசுவாசத்தினால சாரா வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். பாருங்க, இந்த தேவ வசனம் வந்து மனுஷனை எழுதுற வசனம் இல்லை. வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒளிந்து போகாது. அப்போ சாரா என்ன சொல்றாங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவரு பொய் சொல்ல மாட்டாரு. ஓகே, ஆனா அடுத்தது என்னன்னா, அது ஓகே அப்போ என்ன நடந்துச்சு? கர்ப்பவதியாகி பெலன் அடைந்தார். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வயசாச்சு அவங்களுக்கு. ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன, அந்த வயசுல அவங்களுக்கு என்ன தேவை? பெலன் தேவை, ஸ்ட்ரென்த். அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு பெலம் வேணும். அது முக்கியம் இல்லை. அதனால நாங்கள் வந்து அந்த கை வச்சுட்டு ஐசியா புஸ்தகத்துக்கு நாம் திரும்புவோம். ஐசியா புஸ்தகம் 40ஆவது அதிகாரம். இதில் கை வச்சுட்டு 40க்கு போவாங்க. நாற்பது 29 30 31 படிக்கிறியா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி விடுவார்கள். 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கருது போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஓகே, கவனம் செலுத்துங்க. யாருக்கு அந்த புது பலன் கிடைக்குதுங்க? காத்திருக்கிறவர்கள். பாத்தீங்களா? அப்போ காத்திரவர் வந்து அந்த புது பலன்.
காத்திருக்கிறவர் புது பலன். அவர் சொல்றாரு, இளைஞர் வந்து சோர்ந்து போவாங்க, ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறவர் எல்லாம் சோர்ந்து போக மாட்டாங்க. அவனுக்கு புது பலன் கடவுள். அப்போ சாராளுக்கு வந்து பாருங்க, கடவுள் வந்து என்ன கொடுத்தாரு? புது பலன் கொடுத்தாரு. அந்த பிள்ளை பிறக்கிறதுக்காக கடவுள் புது பலன் கொடுக்குறாரு. இது அநேக பேருக்கு பாருங்க, நம்ம காலையில் அநேக பேர் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? அவசரமா வேலைக்கு போகணும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஹைவேல சொல்லிட்டு போயிடும். ஆனால் உண்மையாக நீ பாருங்க, மாத்தாவோட கதை நீ இல்லை மாத்தா இல்லை, மேரி மாத்தா வந்து இங்கே குசில்ல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. மாத்தா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்லுங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து புது பலன் பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? மற்ற காரியங்களை செஞ்சாங்க. புது பலன். அப்போ புது பலன். அப்புறம் 2வது வசனம். இவங்களுக்கு தெரியும், எழுந்திரிச்ச உடனே காலையில் ஒரு விசுவாசி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு 2 காரியத்தை மாற்ற செஞ்சாங்க. புது பலன். அப்போ புது பலன் கடவுள் வந்து எல்லா ஊருக்கும் வைத்திருக்கிறார். பணம் வந்து அநேக பேர் போய் நம்பர் வாங்குறாங்க, லோட்டரி வாங்குறாங்க. ஏன்னா உங்களுக்காக கடவுள் அவர் மரித்தாரு. மரித்த பிறகு பாவம் மன்னிப்புக்காக மறிக்கல, உங்களுக்காக எனக்காக ஒரு காசு பங்கு உங்களுக்கு வைத்திருக்கு. தெரியுமா? உங்களுக்கு காசு உங்களுக்காக வைத்திருக்கிறார். வசனம் சொல்லி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் தரித்திரம் ஆனார். அவர் தரித்திரம் மூலமா நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவருக்கு உங்களுக்கு பணம் வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க வேலைக்கு போறீங்க கூட, வேலைக்கு நீங்க போறதுக்கு முன்னே அவர் பலத்தை பெற்றுக்கொண்டு போங்க. சுய பலத்தை ஏதாவது செய்யாதீங்க. சுய பலம் செய்யலாம். நீங்க கொரியா தேசத்துல கேளுங்க, கொரியா தேசத்துல 40-50 வயசுல இருந்து போறாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசியிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா? கொரியா தேசத்துல இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சால் உண்மையாக உழைக்கணும். காலையில் போனால் சாயங்காலம் வரை 1 வாரம், காலையில் போனால் சாயங்காலம் 1 வாரத்துக்கு கம்பெனி தான் இருக்காங்க. அப்போது உங்கள் சரீரம் என்ன, உங்கள் சரீரம் வந்து ஒரு மிஷின் போல ரொம்ப ஓட முடியாது. நீங்கள் 1 வாரம் ஓடிக்கிட்டே இருங்க, அப்படியே உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப போயிடும். யூ வில் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் செய்யணும் நீங்கள். அதனால தான் கடவுள் நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. 6 நாள் என்ன செய், நீ நல்லா உழைக்கணும், வேலை செய்யணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லணும். ஆனால் 7வது நாள் கடவுள் என்ன சொன்னார்? ஓய்வு நாள். கடவுள் வந்து நம்ம குடும்பங்களை ஜெபிச்சு ஆண்டு மாற்றிட்டாரு குடும்பம். அப்போ ஓய்வு நாளில் நீங்கள் இருக்கணும். எங்கே இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். சபையில் நான் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னார் இல்லை, ஏன் அந்த மனுஷன் ஓடுறாரு, டாக்ஸி வச்சுட்டு சபைக்கு ஓடுறாரு. நான் தேவன் அழைத்துக்கு நான் போவேன். ஆனால் சில பேர் வந்து லேட்டாக வர்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் லேட்டாக வந்தீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஏன் லேட்டாக வந்தீங்க? அப்படி உங்களுக்கு அது மறைத்திருக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு. எளிய பற்றி அவர் கனப்படுத்தக்கூடாது. அவ்வளோ வெளியேறு ரட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. 1 நாள் தான் உங்களுக்கு கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு நாள் வாங்கணும். காடி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? அவருக்கு ஒரு கணம் இல்லை. நீ அவர் கனப்படுத்தலாட்டி உடனே கனப்படுத்த மாட்டாரு. நீங்க புரிதான் இருப்பீங்க, தெரியுமா? ஆனால டே ஓகே. அப்போ சத்துவம் இல்லாத கடவுள் சத்துவம் கொடுக்குறாரு, தெரியுங்களா? அப்போ சாரால் வந்து கடவுள் வந்து அவங்க சத்துவத்தை கொடுத்தாங்க பிள்ளை பிறக்கிறதுக்காக. அடுத்த நீங்க பாருங்க, சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போற பாருங்க. வாங்க எப்படி கடவுள் நம்மளே கவனிக்கிறான்னு நீங்க பார்க்க போறீங்க. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம்.
Deuteronomy chapter 8 verse 4. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் மலதாய் போகவும் இல்லை. உன் கால்கள் நீங்கவும் இல்லை. கவனிச்சீங்களா? உங்க காலுக்கு கடவுள் கவனிக்கிறாரு. உங்க காலு அவர் கவனிக்கிறார். உங்க துணியை கவனிக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல கடவுள் தெரியுங்களா? காலுக்கு 40 வருஷம் அவங்க நடந்து போனாங்க. கடவுளுக்கு தெரியும் என் பிள்ளைகள் வந்து கால் வீங்கி போவோம். அப்போ நடந்து போகும்போது சூரியன் அடிக்கும் அவங்களுக்கு. அப்போ மேகம் அடித்து பாருங்க, கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ கவனமா உங்களை என்னையே கொண்டு போறாரு. அப்போ காரியத்தை வரும்போது நினைச்சா வரீங்க, நினைச்சா வர்றதில்லை, வராது கூட சொல்றதில்லை. பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப துக்கப்படுறாரு. என் பிள்ளைங்க பார்த்து என்னை மறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உங்கள் காலுக்கு வீக்கம் வராதபடிக்கு அவர் கவனிக்கிறாரு. உங்கள் சட்டை 40 வருஷம் அங்கே இப்போ துணி மிஷினில் போய் ஒரு மிஷினில் போடுறீங்க. வனாந்திரத்தில் இங்கே இருக்க மிஷின் அங்கே வனாந்திரத்தில் யோசி பாருங்க. ஆனால் கடவுள் வந்து அவ்வளோ கேட்கல. சப்பாத்து தெரியுங்களா? ஒரு சப்பாத்தா போட்டிருப்பாங்க. அந்த சப்பாத்து தேய்ஞ்சி போகாதபடிக்கு கவனிச்சாரு. அங்கே போகா இருக்கமா? கடையில் போய் வாங்க முடியுமா? இல்லை. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நன்றினா நீங்க வரதுக்கு மேல ஒரு கடமைக்காக வரலாம். போயிட்டு சமைக்கணும். அவரு மறிக்கும் போது எப்படி மறித்தார் சொல்லுங்க? உங்களை நேசித்து மறித்தார். அப்போ நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் போராட்டி பாஸ்டர் ஏசுவாரு. அதான் பயங்கர வந்திருக்கீங்க. நான் ஒண்ணுமே ஒரு மனசு உங்களுக்கு என்ன பயப்படாதீங்க, அவரே பயப்படுங்க. தெரியுங்களா? அப்போ சார் பாருங்க, எவ்வளோ சப்பாத்து தேங்கக்கூடாது, காலு வீங்கக்கூடாது. அவ்வளோ கவனமா கடவுள் நம்மளே வழி நடத்திட்டு வர்றாங்க. ஓகே. அப்போ சத்துவம் யாருக்கு? சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வயசு என்ன வயசுன்னு உங்களுக்கு பாருங்க. 95 வயசுல நான் வந்து கடவுளுக்கு என்ன கொடுக்குறாரு? அந்த பலத்தை காலையில் பலத்தை கொடுக்குறாரு. நான் 40 வருஷம் நான் எப்படி இருந்தேன், அப்படிதான் அந்த பலத்தை எனக்கு தெரிஞ்சு பலம். பாருங்க, நான் பேசுறது பலம் அப்படிதான் இருக்கு. நான் பேசுறவங்கள்ட்ட இப்போது போல நான் பேசுறேன். தெரியுது அந்த பலம் குறைஞ்சு. ஏன்னா அந்த தகுந்த கீழ்மை, தகுந்த பலத்தை கடவுள் கொடுக்குறான் உங்களுக்கு. அப்போ அவ்வளோ உங்களை சில பேர் ரொம்ப வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. ஆனால் சுய பலத்தில் செய்யாதீங்க, சுய பலத்தில் படிக்காதீங்க. ஒரு கேர்ளுக்கு ஒரு 70 years ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் ஒரு பையன், ஸ்லோனிஸ் பையனா, அவங்க நல்லா ரொம்ப படிப்பாங்க. படித்து அப்படியே மண்டே இதாக போயிடுச்சிங்க. அப்போ படிக்க முடியல, எக்ஸாம் டைமில் படிக்க முடியல. அந்த பையனை எடுத்துட்டு நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே தூங்க சொன்னாங்க. ரொம்ப நீங்கள் உழைச்சா உங்கள் பாடி தாங்காது. ஏதாவது சீக்கிரம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஆண்டுக்குள்ள தேவ பலத்தை நீங்கள் காலை எழுந்திரிச்சோன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் ஐயா பற்றி தான் ரொம்ப நினச்சிருந்தேன். அவ்வளோ பெரிய லோரி ஓட்டிட்டு இன்னைக்கு பிறந்தாங்க. அங்கே இப்போ அங்கே எங்கே போகிறாங்க. நான் ரொம்ப யோசித்தேன். அந்த கடவுள் பலன் உன் கையா, கடவுள் பலத்தை அவங்களுக்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வர்றாரு. அவன் பலன். அந்த லோரி பார்க்கும்போது பயமா இருக்கு, அவ்வளோ லோரி. ஆனால் தேவ பலன். ஆனால் இதுதாங்க கிராட்டிடியூட். நம்மளோட கிராட்டிடியூட் சொல்லி கிராட்டிடியூட் இருதயத்தில் நன்றி இருதயம். ஆண்டவரே, அந்த லோரி அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்துட்டப்பா, நமக்கு போடாகும். அதுதான் ஆண்டு எதிர்பார்க்குறேன். அப்போ பலன் கடவுள் கொடுக்குறாரு. அப்போ
ரெண்டாவது வந்து கிருபை. ரெண்டாவது வந்து கிருபை உங்களுக்கு கூப்பிடுறாங்க. கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது 8-9 படிங்க. 8-9 8-9 படி. 6-8-9. மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவர் மாம்சத்தினால் அறிவை அறுப்பார், ஆவிக்கு என்று விதைக்கிறவர் ஆவினால். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9. 6வது 5. ஜெனசிஸ் ஆதியாகமம் 6வது அதிகாரம். நான் என்ன சொன்னேன்? சாரி ஜெனசிஸ் 6வது அதிகாரம் 8-9. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே. 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஓகே, பாருங்க, கடவுள் யாருக்கு கிருபை கொடுக்கிறாரு? யாரு அவங்க காத்திருக்கிறவருக்கு கிருபை கொடுக்கிறாரு. கிருபை வந்து இப்போ நிறைய வேலை பாருங்க. பவுல் பற்றி நீங்கள் படிக்கும் போது பவுல் அவர் வந்து 13 புக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ஸ் எப்படி எழுதுறான்னு தெரியல, ஆனால் எழுதி முடிச்சுட்டாரு. அப்போ அவரோட சாட்சி கொடுக்குறாரு, கேளுங்க. நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை மிகுதுவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஓகே, பாத்தீங்களா? அப்புறம் வேலை அப்புறம் போல வேலை செய்வது யாரும் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு? நான் இல்லை, கிருபை. கிருபை உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை நிறைய வேலை உங்களுக்கு படிச்சதுன்னா, ஆனா தேவ கிருபை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தாங்குவார். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது. தெரியுமா? உங்களுக்கு அநேகம் நீங்க வேலை செய்வீங்க, நீங்க இல்லை, கடவுளோட பலன் அவரோட கிருபை உங்களை தாங்குகிறது. அவர் வேலை கொடுக்குறாரு, நீங்க நல்லா செய்யலாம். ஆனா கிருபை, அப்போ கிருபை வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன், நோட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் ரோமர் புஸ்தகம் 5:20 அதை நோட் பண்ணி வைங்க. பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறணும். ஒரு இடத்துல நீங்க போறீங்களா, சுத்தி பாவமா, ஆனா கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவாரு. என்ன செய்வாரு? உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. கிருபை கொடுப்பாரு, அந்த பாவத்தை செய்யாதபடி. பாருங்க, யாரு பேருன்னா ஜோசப் மனைவி, அழகான மனைவி, பொத்திபாவோட மனைவி எழுக்கிறாரு, என் கூட வந்து படுத்துக்க சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? நான் கடவுளுக்கு விரோதமாக அந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்னு பாவத்திலிருந்து ஓடுறாரு. கிருபை கிருபை வந்து உங்களுக்கு தாங்கும். ரொம்ப வேலை வந்துச்சுன்னா வேலை தாங்கிறதுக்கே கடவுள் கிருபை கொடுப்பாரு. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா கிரேஸ் கொடுப்பாரு. ஒரு பாவம் சுத்தி பாவமா, ஐயோ சுத்தி பாவம், ஆனா உங்களுக்கு அந்த பாவத்தை நீங்க செய்யாதபடிக்கே கடவுளுக்கு கிருபை கொடுப்பார். ஜோசப் கடவுள் கிருபை கொடுத்தாரா இல்லையா? அது என்ன அழகான பாருங்க. பொத்திபாவோட மனைவி ரொம்ப அழகா, இவங்க அழகா, 2 பேரும் அழகா இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் திங்ஸ் கூட சேஞ்ச். ஆனா அந்த கிருபை தான் என்ன, அவர் ஓடினார். ஐயோ கடவுளுக்கு விரோதமா இந்த பாப்பை நான் எப்படி செய்வேன் சொல்லிட்டு ஓடிட்டார். அப்போ
சாராளுக்கு வந்து தேவன் சத்துவ கொடுத்தார். அந்த குழந்தை பிறகு கடவுள் வந்து அவர் கடவுள். அவர் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு கல்லை எடுத்து அவர் ஆபிரகாம் குமாரை செய்ய முடியும். அவருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அவர் செய்ய முடியும். அவர் கடவுள். ஓகே, அப்போ சரி. அடுத்தது வந்து இவர் பற்றி ஹஸ்பண்ட் பற்றி தியானிக்க வருவாங்க. ஹஸ்பண்ட் பற்றி இங்கே இருந்தது தெரியுமா? ஆபிரகாம் பற்றி யாராவது தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் பற்றி தெரியாது. ஓகே, ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் நல்லா இருக்குங்க. ஆபிரகாமோட சாட்சி இங்கே கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் விசுவாசத்தில் சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, இந்த வசனத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க நானு சந்தேகப்படக்கூடாது. இது நடக்குமா? நடக்கக்கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் உங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு. இது வயிற்று வலிக்கு மருந்து, இது கண்ணுக்கு மருந்து. நீங்க அந்த மருந்து பார்த்துட்டு நீங்க ஐயோ இது விஷம் இருக்குமா? டாக்டர் மேல அவ்வளோ நம்பிக்கையா இருக்கு. அவ்வளோ டாக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. ஆனா வான பூமி கடவுள் ஏன் அந்த வார்த்தையில நீங்க நம்பிக்கை கூடாது சொல்லுங்க? ஆமா, நம்பணும். வான பூமி ஒழுங்கி போவோம், என் வார்த்தை ஒழுங்கி போகாது. அப்போ தேவன் அப்போ சந்தேகப்படலை. ஏன்னா அவர் நீங்க நம்ம எப்போது அப்போ ஆபிரகாம் வந்து அவர் சரீரத்தை பார்த்திருந்தா அவர் மயக்க கொண்டு விழுந்திருப்பாரு. 100 வயசு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படி 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 எப்படி பார்த்துருந்தா அவர் விழுந்திருப்பாரு. ஏன்னா அதெல்லாம் கிழமை கேட்டு 100 வயசு கிழமை ஆயிட்டாரு. ஆனா அவர் சொன்னாரு, கடவுள் சொல்லியிருக்காரு வான பூமி ஒழுங்கு போவோம், நானே அந்த வசனத்தை நம்ப போறேன். ஒவ்வொரு நாளையும் ஆபிரகாம் என்ன சொன்னாரு? அவனால முடியும் 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 முடியும். சாரா என்ன சொன்னாங்க? அவர் வாக்கு உண்மை உள்ளவர் 25 வருஷம் ஆன பிறகு ஐசேக் பிறந்தார். அதனால திங்ஸ் இப்போ மனுஷனுக்கு கூடாத கடவுள்னால கூடும். அந்த கடவுள் தான் நீங்க நான் சரி. ஓகே, கண்களை மூடி அன்று தகப்பனே நன்றி அப்பா. கொஞ்சம் எழுந்திருச்சு கைகளை உயர்த்தி உண்மையாக இந்த ஜீவனுள்ள தேவனே, அவர் உயிருள்ள தேவனே, நம்ம கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். அந்த பாட்டு ரொம்ப வரும்போது நினைச்சிட்டு இருந்தேன். கிருபையே ஆண்டோட அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்காக கடவுள் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கணும், கிருபையை கொடுக்கணும். கடைசி வரை இந்த 2 காரியத்தை கடவுள்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, உங்கள் அளவில்லாத கிருபையை நம்மளுக்கு தேவைப்படுத்தி, ஆண்டவரே அளவில்லாத பலன் நம்மளுக்கு தேவைப்படுத்த ஆண்டவர் சொல்லிட்டு இந்த 2 காரியத்தை கொடுத்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும்.